அலையில் ஜோதிய நம்பளத்தாடுவான் மனச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உலகம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதென்றும் நிலவுகிறார். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்க அவன் அருளால் அவன்தான் வணங்கி சிங்கப்பூரின் திருமுறை மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு என்னை அழைத்து உங்களோடு ஒரு 3 நாள் திருமுறைகளோடும் அடியார்களோடும் திருமுறை வழிபாட்டோடும் வேள்வியோடும் நிறைவாக வேள்வியோடும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய பேற்றை அடியேன் பெற்றேன். அதோடு இந்த இளம் சிறார்களை குழந்தைகளை வளரும் தலைமுறையினரை இந்த திருமுறை வாழ்வியலோடு சங்கமிக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்ட உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக நான் இந்த பணியை ஐயா சிவா அவர்கள் என்னை கூப்பிட்ட போது ஒத்துக்கொண்டு இந்திய சிங்கப்பூரிலேயே ஒரு 15 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய திருநாவுக்கரசை இப்ப வந்துகிட்டு இருப்பார். அவசியம் நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லி ஆற்றுப்படுத்தியதோடு திருநாவுக்கரசருடைய சரிய திருவிழாவுக்காக நானும் திருநாவுக்கரசு ஐயாவும் திருப்புகலூருக்கு பயணித்துக் கொண்டிருந்தோம். அப்பதான் உங்களுடைய அழைப்பு, மேலும் 2 நாட்கள் நீங்கள் செல்வதை கொஞ்சம் அமைச்சுக்கிட்டு பிறகு வாங்க அப்படின்னு அழைச்ச உடனே பக்கத்துல தான் திருநாவுக்கரசு ஐயாவும் இருந்தார். நான் அவர் அத்தான்னு தான் கூப்பிடுறது வழக்கம். அத்தான் என்னன்னு சொன்னேன், ஒத்துங்க. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வேறு ஒரு சிந்தனை உங்களோடு சில கருத்துக்களை நான் சொல்ல போறேங்கிற அனுபவத்தில் இன்னைக்கு பேசுறது கிடையாது. கற்றது கை பண்ணாது, கல்லாதது உலகளவு. சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நல்ல அன்புள்ளத்தோடு ஒரு தந்தையை பராமரிப்பது போல சரவணனுடைய துணைவியாரும் அந்த அந்த வகையில அவங்களுக்கு, ஏன்னா எங்க வாழ்வியல் எங்க வாழ்க்கை முறையே கொஞ்சம் வேறுபட்டது. அதுக்கு தகுந்த நிலைகள்ல இருக்க வேண்டிய காரணத்தினால பல நாடுகளுக்கு அழைப்பு வந்தாலும் நான் செல்வது இல்லை. திரும்பி வந்து நல்ல நிலையில 2 குடும்பத்தில் வச்சிருக்காங்க. அதோட முடிச்சுட்டு இன்னைக்கு கூட தலைப்பு திருஞான சம்பந்தர் அடிச்சுவட்டில் அருணகிரியார். 3 சொல்லு இருக்கு. திருஞான சம்பந்தர் அடிச்சுவட்டில், நேத்தி 3 அடிச்சுவட்டில் தெய்வ சேக்கிழார். அதுபோல திருஞான சம்பந்தர் அடிச்சுவட்டில் அருணகிரிநாதர். இதே தலைப்பு சென்னையில் ஒரு மாநாட்டில் என்ன கொடுத்தாங்க. என்ன தலைப்பு கொடுத்தாங்க தெரியுங்களா? தமிழ் முதுகிரியும் அருணகிரியும். ஞான சம்பந்தருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? தமிழ் முதுகிரியும் அருணகிரியும்னு பேசுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அருளாளர் கூட்டம். அதே மாதிரி
நான் இசைத்தமிழ் அறிஞர்கள் என்ற ஒரு தொடர்ல ஒரு 168 இசைத்தமிழ் அறிஞர்களை பற்றி வாழ்க்கை வரலாறு 4 தொகுதிகளாக போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நூல்ல வரும் பொழுது தாளவேந்தரும் தாள செல்வரும், தாள வேந்தரும் தாள செல்வரும், கொஞ்சம் கனமா தான் இங்க நான் பேசுவேன். தாள வேந்தர் திருஞான சம்பந்தர், தாள செல்வர் அருணகிரி. ஞான சம்பந்தருடைய அந்த பண்ணமைப்பு பதிகங்களை எல்லாம் எந்த அளவுக்கு நாம் சுவைக்கிறோமோ அனுபவிக்கிறோமோ, ஆனால் இன்று கட்டளை அமைப்புப்படி படிப்பது இல்லை. இன்னைக்கு காலையில கூட அவருக்கு திருநீரிசை பதிகத்துல ஒரு பதிகத்தை எடுத்து அது கட்டளை எப்படி அமைந்திருக்கிறது நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்த ஒரு புத்தகத்தில இருந்து அவருக்கு பாடம் நடந்தது. படிப்பது இல்லை. கட்டளை அமைப்பு என்பது சந்த அமைப்பு, மெட்டு அமைப்பு, சந்த குறிப்பு. தொல்காப்பியர் சொன்ன கட்டளை யாவும் எழுத்தண்ணி பாடக்கூடிய பாடல் யாவும். இன்னைக்கு கட்டளை கலித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்டளை கலித்துறை எழுத்தண்ணி பாடக்கூடிய ஒரு யாப்புல இன்னைய வரல பாடுது. அந்த கட்டளை கலித்துறையில் அமைஞ்சதுதான் திருச்சிற்றம்பல கோவை என்கிற திருக்கோவை. மாணிக்க வாசக பெருமான் எழுதிய 400 வாசகங்கள் கோவைகள் கொண்ட பாடல்கள் தொகுப்பு கட்டளை கலித்துறை. 5 சீர் இருக்கும் ஒரு அடியில. அது ஒரு எழுத்தண்ணி பாடக்கூடிய ஒரு கடுமையான யாப்பு. அந்த யாப்பை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். அந்த யாப்பா முறையை தொடங்கி வைத்தவர், தெய்வத்தமிழுக்கு சொந்தமாக்கியவர் காரைக்கால் அம்மையார். எந்த பதிகம் தெரியுமா? திரு இரட்டை மணிமாலை. திரு இரட்டை மணிமாலை 20 பாடல்கள், 10 கட்டளை கலித்துறை, 10 வெண்பா. அந்த கட்டளை கலித்துறைக்கு பழைய பெயர் என்ன தெரியுமா? திருமுறையில கேள்வி கேட்கிட்டே போறேன்னு நினைக்காதீங்க, இது சிந்தனை அரங்குதானே. கட்டளை கலித்துறைக்கு பழைய நம்முடைய திருமுறைகளில் என்ன பெயர்? திருவிருத்தம் என்று பெயர். என்னன்னு பெயர்? திருவிருத்தம் என்று பெயர். இந்த திருவிருத்தம் எங்க இருக்கு? 4ஆம் திருமுறையில நாவுக்கரசர் பெருமான் பாடிய பின்னால இருக்கக்கூடிய பதிகள். திருவிருத்தம், திருவிருத்தம், கட்டளை கலித்துறை. இது போன்ற அமைப்புல எழுத்தண்ணி பாடக்கூடிய அந்த அமைப்பு, கட்டளை சந்தத்தோடு பாடக்கூடிய அமைப்போடு இன்று வரை வாழ்ந்து வரும் இலக்கியம் திருப்புகழ். திருப்புகழ் அதுக்கு திறவுகோலே சந்தம் தான். திருப்புகழ்ங்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அறை. அந்த அறைக்குள்ள அவ்வளவு எளிமையா இசைவாணர்களும் செல்வதில்லை, தமிழ்வாணர்களும் இயல்பாணர்களும் செல்வதில்லை. ஏன்னு கேட்டா சந்தம் தெரியாமல் உள்ளே நுழைய முடியாது. சந்த தமிழை கந்தப்பெருமான் மீது பாடி இந்த தமிழுக்கு சொந்த தமிழாக அமைத்த அருணகிரி பெருமான் தனக்கு இந்த முறையை கற்றுக் கொடுத்தவர் யார் தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். புரியுதா? இந்த சந்த தமிழை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்தி ஒரு வித்து குருவரை என ஓது. முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்து முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்தி ஒரு வித்து குருவரை என ஓது.
முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேனே. 10 தலை தக்க கணிதொடும் ஒற்றைக்கிரி மற்றை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 தத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகும் ஒரு வட்டத்துடன் வெற்றி தருடுவது ஒரு நாளே. இப்படி வரும். இப்ப நான் சொல்றது 2 அடி, இன்னும் 2 அடி. பொற்புற்று நட்புற்ற உணரை வெட்டிப்படி கிட்ட குளவிரி புத்திப்பட ஒற்றி பொறவள பெருமாளே. முடியுது. இது சந்தத்தோடு பாடுவது. தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தனதான தனதான என போது பெருமாளே. அதுக்கு பேரு தூங்கல். நீங்க போட்டிருக்கக்கூடிய செயின்ல ஒரு டாலர் தனியா தொங்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு பாடல்ல ஒரு குறிப்பிட்ட சீன் மட்டும் கடைசியில தனியா தொங்கும். அதுக்கு பேரு தொங்கல் என்று. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்தி கூறு வித்து கூறு வர எனும் போது அந்த இடத்துல இனிமே நீங்க திருப்புகழ் புத்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த தொங்கல் வந்தா அந்த இடத்துல அவங்க நினைவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு பென்சிலை வச்சாலும் ஒரு கோடு போட்டுக்கணும். அதை தனியா விழிக்கணும், தனியா பாடணும், தனியா பாடணும். முக்கட்பர மற்குச் சுருதிய முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேன அடிப்பேன அடிப்பேன. அதுக்கு என்ன தெரியுமா சொந்தம்? அந்த எழுத்த எண்ணி அந்த சத்தத்தை பாருங்க. தனதான தனதான தனதான. அந்த சந்தத்தை வரையறை பண்ணிக்கிட்டாதான் இந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தம். இன்னைக்கு சந்தப்படி திருப்புகழ் மட்டும்தான் பதிப்பிக்கப்படுகிறது. திருமுறைகளும் சந்தப்படி அமைந்தவை தான். உமாபதி சிவாச்சாரியார் திருஞான சம்பந்தர் பாடிய பன்னமைதிக்குரிய கட்டளைகள் என்ன என்ன என்று எழுதி வைத்திருக்கிறார். நட்டபாடைக்கு 8 கட்டளை, தக்கராகத்திற்கு 7 கட்டளை என்று. இந்த கட்டளை என்பது என்ன? சந்தம். சந்தம் தோடுடைய செவி என் விடை ஏறியோ தூவன் மதி சூடி. இது கட்டளை, கட்டளைப்படி அமைந்தது. இது பயிற்சி முறைக்குரிய பாடாந்தரம். இசைப்பாடல் 2 வகை உண்டு. பயிற்சி முறைக்கு ஒன்று, பாடுதுறைக்கு ஒன்று. இதே பாடுதல் என்ன? தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதி சூடி. இப்படி கொண்டு போயிடுவாங்க. அது அந்தந்த பாடுபவருடைய வல்லமைக்கும் புலமைக்கும் ஏற்ப அது அடிக்கிட்டே. புரியுதுங்களா? அந்த பாடுதலை என்பது அனுபவசாலிகளால் கையாளக்கூடியது, இசை கலைஞர்களால் கையாளக்கூடியது. நேற்றைய தினம் அந்த விநாயகர் ஆலயத்து ஓதுவார் இந்த மட்டிட்ட புன்னையின் காணன் மடன்மையிலே கட்டிட்டல் கொண்டான் கபாலி சுரமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பினில் புத்திர பல்கணத்தார் அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாவை என்று சீகாமர பண்ணில் சீகாமரம் நான் அதை பலமுறை அங்க சொல்லியிருக்கேன். சங்க இலக்கியம் ஞானசம்பந்தர் காலத்துல பூம்பாவை பதிகத்தின் மூலமா நமக்கு கிடைச்சது. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை குத்தாடி குத்தாடி போட்டு உடை தாண்டி பாவம் செய்யாதிரு மனமே
கோபம் செய்தால் யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே. இது யார் பாட்டு தெரியுமா? கடுவெளி சித்தர் பாட்டு. கடுவெளி சித்தர் பாட்டு. இந்த விட்டு அங்க இருக்கு. சித்தர் பாடல்கள் பெரும்பாலும் சீகாமரப்பணியில் அமையும். நாட்டுப்புற பாடலுக்குரிய அழகான ஒரு ராகம். அதை செவ்வியல் இசைவாளர்கள் எடுத்து கலந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய நிலையை நிறுத்தி தேவாரத்தில் பார்க்கும் பொழுது உடம்பே நான் ரொம்ப மகிழ்ந்து நின்றேன். மகிழ்ந்து அவர் பாடின அதுல நட்டராகம் எது செஞ்சார். நட்டராகம் என்பது ஒரு பண். ஞானசம்பந்தர் கொடுத்தது. என்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற போதனை போக விட்டு போதுமின். திருக்கோடிக்காங்கிற ஊரை பத்தி ஞானசம்பந்தர் பாடின நட்டராகத்தை அது இன்னைக்கு பந்துவராளிங்கிற ராகத்துல பாடணும். ரொம்ப அற்புதமா சொல்லுங்க. அதுல என்னன்னு தெரியுங்களா? ஒரு நுட்பமானது. திருமுறைகளை விண்ணப்பிக்கும் பொழுது உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில ஒரு குழப்பம் பண்ணிட்டு கூட்டாரு. அதையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அது இந்த வித்தியாசத்துல வரக்கூடிய சில நேரங்கள் தவிர்க்க முடியல. அது கொஞ்சம் அடக்கி ஆண்டாதான் நல்லா. ஏன்னா அவங்களுக்கு 1000 கடமை இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நிர்வகிக்கிறவங்களுக்கு தான், சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. அது மட்டும் அந்த நட்டராகத்தில் அவங்க கையாளும் பொழுது, அதை அடிக்கடிக்க கொள்ளும் பொழுது திருமுறையில இசைவாளர்கள் விண்ணப்பிப்பதற்கும் அதே அந்த ஓதுவார் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பாடிட்டு வரான்னு வச்சுங்க. அதை வயலின் காரவாசிக்க சூப்பரா ஆயிடுச்சு. இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா? சொல்ல அலங்காரத்தில் பாடுவது திருமுறை, சொர அலங்காரத்தில் இசைப்பது வயலின். புரியுதுங்களா? இன்னைக்கு சங்கீதக்காரங்க என்ன பண்றாங்கன்னா சொர அலங்காரத்தில் இசையை பாடுகிறார்கள். நம் தேவார விண்ணப்பம் மட்டும் சொர அலங்காரத்தில் பாடுவது கிடையாது. நேர்த்தி அந்த ஓதுவார் அந்த மரபை ரொம்ப அழகா பாடுறாங்க. சொல்லல எனக்கு என்ன உங்களுக்குள்ள அதிர்ச்சியை போல எனக்கு அந்த அதிர்ச்சி சொல்லணும்னு நினைச்சேன். ஞானசம்பந்தர் என்ற சொல்லலங்கார வேந்தரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற சுர அலங்கார வேந்தரும் 2 பேரும் இணைஞ்சு பயணித்ததுதான் நம்முடைய திருமுறைகள்ல இருந்த இசை அமைப்பு. அந்த ஞானசம்பந்தர் கொடுத்ததுல பல பதிகங்கள், பல அதுக்கு விருந்தாய பாடல்கள் என்று பெயர். பெரிய புராணத்துல வந்து இந்த தொடர் விருந்தாயனா புதுவதாக புகுக்கப்பட்ட, புதுவதாக அமைக்கப்பட்ட விருந்துதானே புதுவது கிளத்தல். தொல்காப்பியம் விருந்துதானே புதுவது கிளத்தல். இந்த குழந்தை தமிழ் இசை மரபுல, தமிழ் இசை போக்குல ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, யாழ் மூடி, திருத்தாள ஜதி, ஏகபாதம், இது போன்ற விருந்தாய பதிகங்கள் பலவற்றை படைத்துக் கொண்டு வருகிறது. அதுல ஒன்று திருவியராகம். திருவியராகம் திருவியராகம் திரு எராகம் தான் மகர உடம்பு. சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய நிலை திரு அங்க வரும் பொழுது அராகம் என்று பெயர். கலிப்பாட்டுல அராகம். தாதுரு முரிசரி தடமலர் இடை தடலன விரிவன பொழில். சங்க இலக்கியம். தாதுரு முரிசரி தடமலர் இடை தடலன விரிவன பொழில். அந்த சத்தம் எப்படி இருக்கு பாருங்க. தாதுரு முரிசரி தடமலர் இடை தடலன விரிவன பொழில். தானன தன தன தானன தன தன தானன தன தன தா. கலிப்பாட்டுல
வரக்கூடிய அராகம். தெய்வத்தமிழாகிய ஞானசம்பந்தருடைய ஞானசம்பந்தர் பதிகங்களுக்கு பண்டைய பெயர் திருக்கடைக்காப்பு தான். ஞானசம்பந்தருக்கு இந்த நாவுக்கரசருடைய பதிகங்களுக்கு தேவாரம் என்று பெயர். நம்பியாரோட பதிகளுக்கு திருப்பாட்டி என்று பெயர். வாரம் என்றால் என்ன? வாரம் 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 பாடும் தோரிய மடந்தை சிலப்பதிகாரம். வாரம் வாரம் இரண்டாம் கால நடையில் பாடுவது வாரம். எப்படி? அதையும் நீங்க இந்த போட்டி தேர்வு நடக்கும்போது பிடியதன் ஒரு உண்மை கேட்டீங்கன்னா என்ன? பிடியதன் ஒரு உண்மை புலமிகு கரியது வடிபோடு தனதடி வழிபடும் அவரிட. இதற்கு பெயர் சங்கீதத்துல இசையில முதல் நடை என்று பெயர். பிடியதன் ஒரு உண்மை புலமிகு கரியது வடிபோடு தனதடி வழிபடும் அவரிட. பிடியதன் ஒரு உண்மை புலமிகு கரியது வடிபோடு தனதடி வழிபடும் இவர் அவர் நடை. இதற்கு பெயர் வார நடை என்று பெயர். பிடியதன் ஒரு உண்மை புலமிகு கரியது வழிபோடு தனதடி வழிபடும் அவரிட. இதற்கு பெயர் திறன் நடை என்று பெயர். 1, 2, 3 இந்த இரண்டாவது காலத்தில் இசையோடு அமைத்து பாடக்கூடிய இசைப்பாடலுக்கு பெயர் வாரப்பாடல் என்று பெயர். இதை இளங்கோவடிகள் பதிவு பண்றார். பொடிதரு நறுமலரே புனல் தரு பெருமணலே படுதரு பெருமொழியே பனை இலை வனமுலையே. சிலப்பதிகாரம். தன 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 தனனா தன 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 தனனா தன 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 தனனா தன 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 தனனா. நாட்டுப்புற மண்ணில் நாட்டுப்புற பாடலில் இன்றும் வாழ்ந்து வரக்கூடிய சந்தங்கள் இந்த தனதானா. தஞ்சாவூர் பக்கத்துல நாத்து நடுவ பாடிட்டு போவார். தந்தானே தானே தந்தனே தானே தந்தானே தான தானே தான தானே. இன்னொரு பாடுவார். எங்க ஊரு கோயிலிலே ஏகப்பட்ட வழிபாடு வந்து பாரு மக்களே வாரு வாரு மக்களே வரும் வரும் மக்களே. ஆசுகவி ஆயிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு தாம் பேர கூட எழுத தெரியாது. தாம் பேர எழுத தெரியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணும். அதுல ஒப்பாரை பாடுறதுக்கு ஒரு பெரிய மகா வித்வான்களே கம்பர்கள்லாம் இருக்காங்க. அது 10 மணிக்கு ஆரம்பிச்சு முடிஞ்சு 4 மணி வரையும் பாடுவாங்க. அந்த பாசிப்பருப்பு சுண்டலையும் வடையையும் சுடிகளையும் சாப்பிட்டு விடிய 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 பாடுவாங்க. நான் என்ன பண்றது? விடி உட்காந்துக்கிட்டு நல்லா கவனிக்கிறது எப்படா வருது உங்களுக்கு. அவங்களுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தந்தானே தானே 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 தந்தானே தானே 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 அப்படின்னு ஒரு மெட்டை அமைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மெட்டு பாட்டு முடிய ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அது பாட்டு வந்துகிட்டு தான் சொல்லு. இந்த சொல்லும் சந்தமும் இணைஞ்சு போறதுக்கு பேருதான் கட்டளை. இந்த கட்டளை அமைப்பில் அமைந்ததுதான் தொல்காப்பியம். இந்த கட்டளை அமைப்பில் அமைந்ததுதான் பன்னிரு திருமுறை. இந்த கட்டளை அமைப்பில் அமைந்து இன்னும் வாழ்ந்து வருவதுதான் திருப்புகழ் அருணகிரியார். அதுல விருந்தாய கலித்துறை, விருந்தாய கலித்துறை திருவிழாவும் சுடருள்ள பின்னர்கள் பையில் தரணி தல முரணடிய அரணமதிமும். நாக்க பல்லு வளர்க்கறது மாதிரி நாக்கையும் சேர்த்து போட்டு விளக்கிட்டு இது ஊட்டிக்கிட்டே வந்தாதான் வரும். அதுதான் ஞானசம்பந்தர். அந்த குழந்தைக்கு எப்படி கிடைச்சது?
சூரருலகு நரர்கள் பயில் தரணி தலமுரணடிய அரண மதில்மோ. இதுக்கு பேரு கண்ட நடைன்னு பேரு. 5 எழுத்து மாத்திரை இருக்கும். தன 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 தா. அந்த தாங்கிறது எடுப்பு நடைன்னு பேரு சங்கீதத்துல. பெரிய மகா வித்வான்கள் கையாளக்கூடியது. மகா வித்வான்கள் கையாளக்கூடியது. பெரிய பெரிய தமிழ்காரர்கள் நாதஸ்வரக்காரர்கள் கையாளக்கூடியது. அதை பார்த்து பார்த்து உலகம் இயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதை இந்த குழந்தை சர்வசாதாரணமா பாடும். நிராமய புராபர பராதன பராபவ. அது அப்படியே எடுத்து அருணகிரியார் நிராமய பர தனாதன 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 தா தனாதன தா தனாதன தா. பிள்ளைகிட்டே இருந்து வாங்கினார். இவர் திருப்புகழ தொடர். அதனாலதான் வாக்குக்கு அருணகிரி, வாதவூர் கனிவு, தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீர தேவர், நயத்துக்கு சுந்தரனார், சொற்குருதி முடிக்க பார்ப்போம். சொற்குருதி அப்பர் என சொல். நாவுக்கு அரசர். யார் கொடுத்த பேரு? சிவபெருமான். திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கொடுத்த பேரு. நாவுக்கு அரசர். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் இருந்தறியேன் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடைக்கு முடைக்கீட நஞ்சாகி வந்து நடிவதனை நனையாமல் திறந்தும் திறந்துவிடி, அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில், அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில், அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். சலம் பூவோடு தூவம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் 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 மறந்தறியேன், நலம் தீங்கினும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாமல் மறந்தறியேன். தயவு செய்து அன்பர்களே, பாடல விடுவிடுன்னு ஓடாதீங்க. நான் அன்னைக்கு சொன்னபடி சொல்லிய பாட்டின் ஒரு உணர்ந்து கொஞ்சம் நிதானமா போய் பாருங்க. 1000 அழகு. சலம் பூவோடு தூபம் மறந்தறியே, தமிழோடு ஓடு ஓடு எங்க வரும்? ஐயா சொல்லுமாரியா, ஓடு ஒடுவன் உருவு உயர்வின் வழித்தே. ஆசிரியரோட சேனாவரையர் கேட்பார், ஒடுவன் உருவு உயர்வின் வழித்தேன்னு சொல்லதிகாரத்தில் வந்த நூற்பாவுக்கு சேனாவரையர் எழுதுவார், உயர்ந்த பொருளின் மீதே ஒடு என்ற உருவு வரும். எழுதிட்டு எதுக்கு உட்கார்ந்து மாணவன் கேட்பான், உயர்ந்த பொருளோடு ஒருவன் உருவு வரும். ஐயா, ஒரு தொடர்ல ஆசிரியரோடு மாணவன் வந்தான்னு இருக்கு. அது சரி. மாணவனோடு ஆசிரியர் வந்தான்னு இருக்கு. ஆசிரியரோடு மாணவன் வந்தான் என்பது சரி, உயர்ந்த பொருளோடு இருக்க வேண்டும். மாணவனோடு ஆசிரியர் வந்தான் இருக்கு. இதுக்கு என்ன பதில்? சேனாவரையர் கேட்டார். அதற்கு அவரே பதில். அந்த தகுதியில ஆசிரியர் இருந்திருக்கார், அந்த தகுதியில மாணவன் இருந்திருக்கார். ஒருவன் ஒரு உயர்வின் வழித்தே. இந்த இலக்கண வாத்தியார்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு லேசா ஒரு கோடு தான் போட்டு காட்டுவாங்க. அந்த கோட்டை நினைச்சு அனுபவிச்சு மகிழ்வதற்கு பாருங்க. இதை நான் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு 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 எங்க காலேஜில் ஒரு ஒரு நடமாடும் நச்சனார் கிரியர் பாருங்க. அவர் பேர் டிவி கோபால. சிவக சிந்தாமணி ஒரே அப்படியே ஒப்பிப்பார். நச்சனார் கிரியர் பாடல் எல்லாத்தையும் ஒப்பிப்பார். அப்ப ஒரு முறை அவரை சந்திச்சவங்க கேட்டார், ஏய் எங்கடா வேலை பார்க்குற?
சரணவரை நடத்துறது? நான் தான் பிடித்தது போட. அவங்க வாயால திட்டு வாங்கிறது மகிழ்தான். யானை பிடிக்கிறது கேட்டாரு, ஏண்டா தட்டுப்படைக்கணும் வந்தான், என்னடா இலக்கணம்? எப்ப நான் வேலைக்கு போய் 15 வருஷம் ஆச்சு. நான் பிரின்சிபால் ஆகிற காலத்துல எனக்கு சோதனை. தட்டுப்படைக்கணும் வந்தான், என்னடா அவ்வளவுதான் கேட்பாங்க, இலக்கணம்லாம் கேட்க மாட்டேன். தட்டுப்படைக்கணும் வந்தான். உடனே நாம பெனிசிலிடம் கொஞ்சம் படிச்சிருக்கிறார். அவர் என்ன கேட்டாரு, நான் என்ன பதில் சொன்னேன், இது என்ன பொருத்தம் உண்டு? இதுதான் பண்டைய காலத்துல ஆசிரியர் மாணவனிடையே இருந்த ஒரு உறவு. அதே மாதிரி சலம் பூவோடு தூபம் மலர்ந்தறியே தமிழோடு 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 இசைப்பாடல் மறந்தறியே. இசையை கொண்டாந்து இயல் தமிழ சேர்க்கிறது. புரியுதுங்களா? ஞானசம்பந்தர் என்ன தெரியுமா? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் படைத்தது இசைப்பாட்டு. இசையோடு அமைந்த, அதுக்கு பேர் இயலிசை புலவர் என்று பேர், சாகித்ய கர்த்தா என்று. இவர் இயல் பாட்டுக்கு, அதனாலதான் நாவுக்கரசருடைய பதிகங்கள்ல பார்த்தா 21 பதிகங்கள் மட்டும்தான் பண் சுமந்த பதிகங்கள். மீது பண்ண அமைப்பில் உள்ள யாப்பு பதிகங்கள். திருநேரிசை என்பது பிற்காலத்தில் சொன்ன அரசியல் விருத்தம். திருவிருத்தம் என்பது பிற்காலத்தில் சொன்ன கட்டளை கலித்துறை. என்ன? அதுபோல 5ஆம் குறுந்தொகை கலிவிருத்தம். கலிவிருத்தம் நாச்சீரடி கொண்ட பாட்டு, நாச்சீரடி கொண்ட பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் தெரியவனுக்கு பாருங்க, அது கலிவிருத்தம். இவ்வளவு கடுமையா நாங்க பேசக்கூடாது, அது பொதுவாக தான் பேச மாட்டேன். இங்க பேசினா தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கினும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாவில் எண்ணாவில் மறந்தறியேன். அந்த வகையில ஞானசம்பந்தர் விருந்தாய கலித்துறை, விருந்தாகிய பாட்டு, விருந்தாகிய யாப்பு அமைத்ததுல டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார் அருணகிரியார். திருஞான சம்பந்தர அவருடைய இசை வளங்களை, யாப்பு வளங்களை, சந்த வளங்களை நன்றாக அனுபவித்தவர் அருணகிரியார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? புமியதனுக்கு பிரபுவான புகழியர்வோன் வித்தகர்வோன் அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே. புகழியர் போல் யாரு? சீர்காழியினுடைய 12 பேர்ல ஒண்ணு புகழி. அந்த திருஞான சம்பந்தர் யாரா? இந்த பூமிக்கே பிரபுவம். புவியதனில் பிரபுவான, பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல், இந்த பூமியிலே வாழ்ந்த மாபெரும் ஞானி ஒருவர். அவர் கொடுத்த தமிழ்ல, அது என்ன தமிழா? அமிர்த கவி. அமிர்த கவி. அமிர்த கவி என்ன அர்த்தம்? சாகா வரம் பெற்ற கவி. சாகா வரம் பெற்ற கவி. என்ன? சாகா வரம் பெற்றது எது? தலைமுறை தலைமுறையாக நம்மை போன்ற, உங்களை போன்ற அடியார் பெருமக்களால் காக்கப்பட்ட தமிழ். எத்தனை தலைமுறையாக காக்கப்பட்டது? நான் சொன்னேன் இல்லையா, நரசிம்ம பல்லவன் காலம் 634 இருந்து 636 இருந்து 654, அந்த 16 வருஷம் ஞானசம்பந்தருடைய காலம். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஜோதியில் கலந்தார். 16 வருஷம். பாடல் பாடியது 13 வருஷம். பாடியவர்கள் கிடைத்தது 300
கிட்டத்தட்ட 4000 சொச்சம் பாடல். அத்தனையும் நான் பின்னால வந்த நம்பியார் நானும் இன்னிசையால் தமிழ் பரப்பும், இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கும் நாவினுக்கு அரையனுக்கும் என்று திருக்கோலக்காவல போனோன்னு அங்க தாளம் கொடுத்ததை பார்த்துட்டு இவர் பார்த்தார். இவர் அன்னைக்கு என்ன சொல்ற, புவியதனில் பிரபுவான திருக்கையிலை திருப்புகழ், திருக்கைலாயத்தின் மீது பாடப்பட்ட திருப்புகழ். தேனுந்து முக்கணிகள் ஒரு திருப்புகழ் திருக்கைலாயத்தின் மீது அருணகிரியார் பாடப்பட்ட ஒரு திருப்புகழ். அதுபோல இது புவியதனில் பிரபுவான, இந்த பூமிக்கு எத்தனை அடைமொழி ஞான சம்பந்தர் கொடுக்கிறாரு பாருங்க. இந்த பூமிக்கே மகாபிரபு யாரு? புவியதனில் பிரபுவான. அவர் பேரை சொல்ல கூட அவர் மனசு. நான் இன்னும் எங்க ஆசிரியர் பேர்கள்லாம் நாங்க சொல்ல, ஐயா வந்தாங்க, எங்க பன்னீர் திருமுறை ஐயா வந்தாங்க. அந்த பரம்பரை இன்னும் வாழுதியா? இன்னும் வாழுது. கிட்டத்தட்ட ஒரு 27,000 தமிழாசிரியர்களுக்கு அடியேன் ஆசிரியனாக இருந்திருக்கிறேன். 27,000. எப்படி தெரியுமா? அஞ்சல் வழி கல்வியில, தொலைதூர கல்வியில ஒரு காலத்துல தமிழ் பல்கலைக்கழக தமிழ்நாட்டுல பிஎட் ஆசிரியர் பயிற்சி தொடங்கின பொழுது கலைக்கல்லூரியில் இருந்து பணியாற்றக்கூடிய என்னை எங்க பேராசிரியர் பிஎட் ஆசிரியர் பயிற்சி படிக்கிற பொழுது தமிழ் கற்பிப்பது எப்படி என்று சொல்லிக்கொள்ள என்னை அழைத்தார். ஒரு வகுப்பு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வகுப்பு நடக்கும். எல்லாம் முதிர்ந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் சொல்றோம். ஒருத்தர் கேட்டாரு, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, இந்த தொடரை வைத்துக் கொண்டு எவ்வளவு நாடி பேசலாம்னு கேட்டார். ஆசிரியர் பயிற்சியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க. நான் சொன்னேன், அவன் திறமைக்கு மொழி பேசலாம், நீங்க எவ்வளவு நாடி பேசுவேன்னு, நீ எவ்வளவு நாடி கேட்க உட்கார்ந்து இருக்க சொல்லு அப்படின்னு 1.5 மணி நேரம் அதை வச்சுட்டு பேசலாம், கொண்டுட்டு போகணும். அப்பதான் ஒரு சயின்ஸ் வாத்தியார் வந்து என்ன கேட்டாரு, அது என்ன செல்வகணம் ஒரு வரியை வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் பேசுற அப்படின்னு. அதுதான் தமிழ் வாத்தியார் தரான்னு. ஒரு இங்கிலீஷ் வாத்தியார்ட்ட எவனும் போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுவார், டேக் இட் இன் இங்கிலீஷ், இது ஏன்டா சொல்ல கேள்வி கேட்பானே அப்படின்னு காப்பி பண்ணுவான்னு கேட்க மாட்டான். மேத்ஸ் வாத்தியார்ட்ட பேசவே மாட்டான். அச்சா, சயின்ஸ் வாத்தியார்ட்ட பேச மாட்டான். பாடம் அவனை லேப்ல வந்து பார்க்குறாரு. இந்த இழிச்சவாயும் இந்த தமிழ் வாத்தியார் அந்த காலத்திலிருந்து கோவலனும் கண்ணையும் மதுரை தான் போனாங்களே தவிர ஒரு தடவை கூட மயிலாப்பூர் போகணும். கதையும் புதுசு இல்லை, மொழியும் தாய்மொழி அவனுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நோட்ஸ் போட்டு வச்சிருக்கான். இவ்வளவு படிச்சுட்டு வந்து அவனால கேட்பான். அவனுக்கிட்டையும் திறமையா நிற்கணும்னா என்ன பண்ணும், அந்த வாக்கு வன்மை கொடுக்கக்கூடிய அதிசயம் அவன் பிரமிக்க வச்சு உட்கார வைக்கணும். அந்த ஆற்றல் புவியதனில் பிரபுவான சொல்ல மட்டும் நினைச்சுக்கிட்டு அவளதுக்கு பல நேரங்கள்ல நான் கண்ணீர் விட்டது. எப்படி இந்த சொல்ல தேர்ந்தெடுத்தார்? புகழில் வித்தகோ, ஒரு இடத்துல பிரபு. வித்தகம் என்ன அர்த்தம்? வித்தகம் அனைத்தும் தெரிஞ்சவன் யாரோ அவன் வித்தகன். புவியதனில் பிரபுவான புகழில் வித்தகர்வோ 2 அடைமொழி கொடுத்துட்டாரா? அவர் பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழியா? ஞானசம்பந்தர் பாடலுக்கு ஞானசம்பந்தருடைய தமிழுக்கு கொடுத்த அடைமொழி அருணகிரியார் கொடுத்தது அமிர்த கவி. அமிர்த கவி, அமிர்த கவி, சாகா சாகா. ஆச்சாரபுரத்துல வைகாசி மூலத்தை அன்னைக்கு விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு ஞானசம்பந்தர் அந்த ஜோதியில பிழம்புல போகக்கூடிய
அந்த காட்சி வந்து சாமியை அடைஞ்சு தூக்கிட்டு வந்து வச்சு நிற்கும் பொழுது நம்ம அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் கல்லூர் பெருமணம் வேண்டா கடுமரம் அந்த பதிகத்தை பாடிட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தவை நன்னறி குறிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாய் என்ற கௌசிக பண்ணில் அமைந்த அந்த பதிகத்தை பண்ணோடு பாடிக்கொண்டு ஐக்கியம் பெறக்கூடிய காட்சியை கண்ணீர் தாரதாரையாக வரக்கூடிய நிலையில் காணக்கூடிய நிகழ்வு இன்றும் நடைபெறுகிறது. அமிர்த கவி தொடர்பான அவருக்கு கொடுத்துட்டாரா? இன்னைக்கு நம்ம தமிழ்ல சந்த தமிழுக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு கேட்டோம்னா அருணகிரி தான். திருப்புகழ் தான் சந்த பாடலோடு இருக்கும். பக்கரை விசித்திரம் மண்ணி பொற்கலனை கெட்ட நடை பற்றியனும் கமுனி பக்குவமலத்தோடையும் நக்குவடு பட்டோடிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் கூட மூழச் செய்தது. அதை பாடிக்கிட்டு மக்கள் வரும் பொழுது வயலூர் பெருமான பத்தி விரும்பானது கைத்தல நிறைகனி அப்பமுடவல் ஒரு கப்பிய கரிமுக நடிவேணி கட்டிடும் அடியவர் ஒத்தியில் உரைபவர் கற்பகம் என கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்போரு திரள்புய மதையானை மத்தல வயிரனை உத்தமை புதல்வனை மட்டமில் மலர்கொடு பணிமேனே. என்ன பாட்டு? முத்தமிழ் அடைவனை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புறம் எரி செய்த அச்சிமன் உரையாத மச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகோடு சுப்பிர மணிபடு அப்புணம் அதனிட இவமாகி அச்சிறு முருகனை அக்குற மகளுடன் அக்கண மனம் ஒரு பெருமாளி. எப்படிப்பட்ட பாட்டு? தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன தன தனதானே கைத்தல நிறைகனி அப்பமுடவல் ஒரு கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என கடிதேகும். அந்த சந்தத்தை அரை அடிக்கு ஒரு மாதிரியா அடுத்த அரை அடிய கேட்கிறவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அசைவு கொடுத்து அதுக்கு பேரு கமம் கொடுத்து அதுக்கு பேரு உள்ள ஆழம் உள்ள ஆழம். அந்த கமகத்தை இந்த இசை உலகில் கர்நாடக இசை உலகில் தென்னக இசை உலகில் புகுத்திய தந்தை திருஞான சம்பந்தர். நான் அன்னைக்கு சொன்னேன் கர்நாடக இசையினுடைய தென்னக இசையின் தாய் காரைக்கால் பதிக பெருவழி காட்டிய காரைக்கால். இன்னைக்கு கர்நாடக இசைனா புரந்தரதாசன் சொல்லியிருக்கிறான் எங்க தஞ்சாவூர். அது 15ஆம் நூற்றாண்டுல இருக்கு. இவர் 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து அந்த இளைய கமகத்தை உள்ள புகுத்தின இடம் தெரியுங்களா? திருத்தருமபுரம். எங்க இருக்கு? காரைக்கால் பக்கத்துல இருக்கு. இந்த தருமபுரம் அன்னைக்கு சனிதானம் வந்து போனாங்க பாருங்க, அந்த தருமபுரம். 2 தருமபுரம் அங்க இருக்கு. ஒரு காரைக்காலத்துல ஒரு தர்மபுரம். அந்த சாமிக்கு பேரு திருஞான சம்பந்தர் பாடிய காரணத்தினால் அந்த சாமிக்கு பேரு யாழ்மூரிநாதர் என்று. மூரி மூரி முறித்து பாடுதல் மூரி. எடுத்த இயலும் இசையும் முறித்து பாடுதல் மூரி. எடுத்த இயலும் இசையும் ஒரு பாட்டை பாடுறோம் பாருங்க. பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் செய்போதை வில்லிட பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் செய்போதை வில்லிட மின்னிலங்கு மேகலைகள் ஆற்ப ஆற்ப என்கணும் தென்னன் வாழ்க வாழ்க என்ற
2ஆம் நூற்றாண்டு அளவில் தோன்றிய இளங்கோடிகள் பாடிய பந்தாட்ட பாட்டு கந்துகவரின்னு பெறுது. அங்க பேர் என்ன? கந்துகம். கந்துனா பந்து, கந்துகம்னா பந்து. பந்தாட்ட பாட்டு பாண்டியனை பற்றி அவர் பாடிய பந்தாட்ட பாட்டு. பொன்னிலங்கு பொங்கொடி போலம்சை கோதை வில்லிட மின்னிலங்கு மேகலைகள் ஆற்ப ஆற்ப எங்கனும் தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று வந்தடித்துமே தேவராரமாகும் வாழ்க. அப்படி விட்டுட்டு அழைச்சீங்கன்னா அது நாட்டிய நாடக பாட்டு. கூப்பும் தேவராரமாகும் வாழ்க என்று வந்தடித்துமே. அடுத்த இன்னொரு பாட்டு உங்களுக்கு நினைவுபடுத்துற பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் இது இருக்கு குற்றால போட திருக்கூட ராசப்ப கவிதை. அது இளங்கோடிகள். அதாவது இது சந்தத்தை வாங்கிறது. என்ன? இளங்கோடிகளுடைய சந்தத்தை திருக்கூட ராசப்ப கவிதாயர் வாங்கினார். ஞானசம்பந்தருடைய சந்தங்களை அருணகிரி சொன்னார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விடுகெறிந்து வானவரை அழைப்பர் கவன சித்தர் வந்து வந்து தென்னன் வாழ்க வாழ்க என்று இளங்கோடிகள். கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திணை எழுப்பி வானின் வழி ஒழுகும். நம்முடைய என்னையா அந்த சந்தங்களை போல இவர் எடுக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன சொன்ன? புமியதனில் பிரபுவான புகழில் போல் வித்தகர் போல் அமிர்த கவி அமிர்த கவி அமிர்த கவி தொடைபாட அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே. ஞானசமுத்திர சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ஞானசம்பந்தருக்கு எவ்வளவு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க, எவ்வளவு உயர்வு. பூமிக்கே பிரபுங்கிற புகழில் வித்தகங்கிற அவர் கொடுத்த தேவாரம் அமிர்த கவி என்கிறார். ஐயோ, எனக்கு அதுல கொஞ்சோடு அப்படி திரிச்சுட்டாது. அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு. ஐயா, உனக்கு உன் தமிழுக்கு நான் அடிமையா? உன் சண்டத்துக்கு நான் அடிமையா? உன் தெய்வ தமிழுக்கு நான் அடிமையா? உன்னை படிச்சு 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 பார்த்து 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 நான் அடிமையா? கொஞ்சமாவது கொடுப்பாய். புரியுதா? எங்க அடிச்சுவடி எங்க போகுது? நாத விந்து கலாதி நமோ நம்ம. இவர் கொண்டு போறார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சாமிமலைக்கு போற 39 திருப்புகள் இருக்கிறது. சாமிமலை மீது அருணகிரி கேட்பார். போயிருப்பீங்க, நினைவு போலான்னு அங்க பாடுற, பெருமானே உன்னை நினைச்சு உன்னை என் மனசுக்குள்ள உள்ள இருத்தி, இந்த மனசுக்குள்ள இருத்தி உன்னை வழிபடக்கூடிய நிலையை தெரியாதவன் ரொம்ப பேரும் உலகத்துல இருக்காங்க. திருமந்திரம் சொன்னார்ல, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடப்பு ஆலயம் வல்லல் பெறானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காழாமணி விளக்கு
என்ன வேண்டாம், திரி வேண்டாம், தீக்குச்சி வேண்டாம், எதுவும் வேண்டாம், தன்னால. அதனால நாவுக்கரசர் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். புரியுதா? சரண கமலாலயத்தை அரை நிமிஷம், நிமிஷங்கிற சொல்லு அருணகிரியாருடைய திருப்புகழிலேயே பதிவாகிவிட்டது. நிமி என்றால் இமை, நிமி என்றால் இமை, நிமி. அப்படி அப்படி ஒரு துடிப்பு துடிக்கிறதுக்கு பேரு நிமிஷம்னு பேரு. தொல்காப்பியம் என்ன சொல்றது? கண் இமை பொழுதும் கை நொடி பொழுதும் ஒரு மாத்திரை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சில தொல்காப்பியானுக்கு இலக்கணம் சொல்லுது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குடா. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்குடா. அவ்வளவு நாடி நீ சாமிநாதனை கும்பிட வேண்டாம். ஒரு அரை நிமிஷம், அரை நிமிஷம் அவரை உள்ளுக்குள்ள நினைச்சு நீ வணங்க போ. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. அர்த்தம் புரியுதா? தவமுறை தியானம் வைக்க அறியாத 4 விதமான மனுஷ ஜாதி இருக்கலாம். இந்த அரை நிமிஷம் கூட இறைவனை மனசுக்குள்ள இருத்தி வணங்காதவன் 4 பேர் இருக்காங்க. 4 வகை இருக்கான். சட, கசட, மூட, மட்டி. சட, கசட, மூட, மட்டி. சடம் போட்டது போட்டபடியே கிடக்கும். கசடு எண்ணெயில கடைசியில தைக்கிறார்கள். கசடு. மூட, மூடலும் முதலையும் கொண்டது விடாது. ஒன்னே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப பேர் ஒன்னே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்னே போட்டுட்டு ஒன்னே பேசிக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். ஒரே வடிவேலு சினிமாவில் கூட இதெல்லாம் படத்தை எடுத்து விட முடியாது. படத்துல எடுத்து அவனை போட்டு ஒரு கதையை அவனை உருவாக்கி அதெல்லாம் கூர்ந்த அறிவுல அதை அவன் போய் எடுத்து இது மக்கள் எப்படி கொண்டு போறதுன்னு சினிமாக்காரன் ரொம்ப எளிமையா கண்டிப்பான். சட, கசட, மூட, மட்டி. மட்டி ஒத்துக்கவே மாட்டான். 1000 சொல்லும் ஒத்துக்க மாட்டான் என்று பாடினார். பாதி மதி நதி போது மணி சடை பாக்கு கனி மொழி மாது. சாய்மலை திருப்புகள். அங்க ஒரு செய்தி சொல்றேன். நீங்க சாய்மலைக்கு போனீங்கன்னா ஒரு 30 படி ஏறின பிறகு இந்த மாதிரி செவரு வரும். அடுத்த திரும்பி இன்னொரு மேல 30 படி போகும். அந்த செவத்துல ஒரு தேர் வரைஞ்சிருக்கும். தேர் வரைஞ்சிருக்கும். அதுல எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கு பேர் தேர்பந்தம் என்று. தேர்பந்தம் என்று பெயர். அதற்கு இலக்கிய அமைப்புல எழுக்கூற்று இருக்கை. 7 கூற்று இருக்கை. திருவாரூர் தேர் மாதிரி நினைச்சுக்கோ. 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1. இப்படி 7 வலதுபுறமாகவும் அதன் இறக்கத்தை இடதுபுறமாகவும் அந்த சொற்களை கொடுத்து சொல் மூலமாக பொருளை கொண்டு வந்து அதன் மூலமாக செய்யக்கூடிய ஒரு சித்திரக்கவிக்கு பெயர் எழுக்கூற்றிருக்கை என்று பெயர். இதை திருஞான சம்பந்தர் வியாழக்குறிஞ்சி பணியில் 1 ரூபாயினை மானாங்காரத்து என்ற பாடல்ல, அது பதிகம் இல்லை. அப்படி தெரியா? பதிகம் இல்லை.
10-11 பாட்டு இருக்காது, ஒரே பாட்டு. ஓரொரு வாயினை மானாங்காரத்து என்று தொடங்கக்கூடிய எழுநூற்று இருக்கையை முதலாக தமிழுக்கு தேர்பந்தம் என்ற சித்திரக்கவியை அறிமுகப்படுத்தினார் யார்? திருஞான சம்பந்தர். அவர் அடிச்சுவட்டில் வந்த அருணகிரி பெருமான் சாமிமலைக்கு வந்தோடனே அங்க ஒரு தேர் பிரபந்தம் இவர் எழுதியிருக்கார். போனீங்கன்னா உங்க திருமுறையில ஞானசம்பந்தர் எழுதின தேர் எழுநூற்றிற்கு வியாழக்குறிஞ்சி பண்ணல முதல் திருமுறையில இருக்கு. பக்கத்துல தேர் மாதிரி வரைஞ்சியே சில பதிப்புகள் கொடுத்திருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இது நடுப்புற, மேல 6, அதுக்கு மேல 5, அதுக்கு மேல 4, அதுக்கு மேல 3, அதுக்கு மேல 1, அதுக்கு கீழே 7, 6, 5, 4, 3, 1 சைடுல அதே 7, 6, 5, 4, 3, 1 அதுவே அந்த சைடுல எங்க போய் நீங்க சுத்தினாலும் அந்த சித்திர கவி என்று பெயர். தமிழ்ல ஞானசம்பந்தர் தான் இதற்கு தந்தை. பிறகு நக்கீர தேவர் 11ஆம் திருமுறையில் இருக்கு, எழுநூற்று இருக்கு. பிறகு அருணகிரியார் எழுநூற்று இருக்கை பாடி இருக்கார். இந்த ஒரு நீண்ட வரலாறை தொடங்கி வைத்து எழுநூற்று இருக்கை என்ற சித்திரக்கவிக்கு ஞானசம்பந்தர் அடிச்சுவட்டில் பயணித்தவர் அருணகிரியார். அதே மாதிரி கந்தரந்தாதி திரு ஆவினங்குடியில் ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு 4 இடத்துல 4 பொருள்ல வரும். உண்ணாமலையில் ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு 4 இடத்துல 4 பொருள்ல வரும். கந்தரந்தாதி யமகாந்தாதின்னு வருது. யாமா மானி யாமா மா ஞானசம்பந்தர் பாட்டு. கௌசிகம் அழகான தமிழ் பெயர். இந்த கௌசிகத்துக்காக, இந்த ஒரு பண்ணுக்காக ஒரு பெரிய திருவிழாவே நடக்குது. சொல்லட்டுமா? கௌசிகத்துக்காக ஒரு திருவிழா எங்க தெரியுமா? திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடியில் ஒரு வைணவத்தலம். கார்த்திகை மாசத்துல கைசிகி புராணம்னு ஒரு புராணம் நாடகம் நடக்குது. விடிய அது கைசிகி புராணம் அல்ல, கௌசிக புராணம். நம்பாடுவான்னு ஒரு அடியான், நம்பாடுவான்னு அவன் பாணன், பண்படி பாடக்கூடிய வைணவ பாணன், திருப்பாணாழ்வார் போல ஒரு பாணன். அவன் போய் அந்த கோயில்ல விடிய காலையில பாடுறதுக்காக போறான். அந்த நேரம் பார்த்து ஒரு பூதம் அவனை வந்து குடிக்குது. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் அவனை சாப்பிட போறேங்குது. சொல்றான், என்ன சாப்பிடு, நான் கோயில் கைங்கரியத்துக்கு அன்றாடம் போறேன், என் கைங்கரியத்தை போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்த உடனே நீ என்ன சாப்பிடு, நானே வரேன் அப்படின்னா. இது போய் சொல்ற நீ ஏமாத்தி விடுவேன்னா, நான் பெருமாள் செய்யற நான் போய் சொல்ல மாட்டேன், வரேன் அப்படின்னா. அவன் போனான். சரி போயிட்டு அந்த நேரத்துக்குள்ள வந்து போன உடனே இந்த கௌசிக பண்ணுல அந்த புராணத்தை பார்த்தான். ஒரு புராணத்தை தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைய முழுவதும் பார்த்தான். பாடிட்டு திரும்பி வரான். போதமே, நீ சொன்னபடி நான் வந்துட்டேன், என்ன நீ சாப்பிட அப்படின்னா. அவனை தொட்டான். பூதம் வந்து அதனுடைய நிலை மறந்து கீழே விழுந்து மனித உடலாக வளர்ந்து, நான் சாபத்தால் பூதமானேன்,
ஒரு அடியான் வருவான், அவன் கௌசிகப்பன் பாடுவான், அந்த பண்ணை கேட்டால் உனக்கு நிவர்த்தி வரும் என்று சாபம் வந்தது, அது உன்னால் வந்தது என்று சொல்லக்கூடிய வரலாற்றை இன்னைக்கு டிவிஎஸ் ஒரு குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுமா? அந்த குரூப்புக்காரவங்க இன்னைக்கும் அந்த விழாவை நம்பாடுவான் கைசிக்கு போறான். அதுதான் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேன் யாரோ இவர் யாரோ. கம்பராமாயணத்தை அருணாச்சல கவிராய ராமநாடக கீர்த்தனையில சீதைய ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரும் மிதிலைக்கு போகும் பொழுது மாடத்துல இருந்த சீதை இவங்களை பார்த்தாங்கன்னு சொல்லி நமக்கு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பாடம் எடுக்கிறார். வைரவி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமிழ் நன்னறி பொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம. இது கைசெய்தி கௌசிகம். இது போன்ற பல வரலாறு. அதுல இப்ப இவர் காலத்துல போனதுல ஒண்ணு என்ன சொல்லியிருக்கேன், எழுநூற்று விப்பி ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கந்தரந்தாரி அருணகிரியார் பாடின 101 பாட்டு, 101 பாட்டு, 101 பாட்டு யமகந்தாரியில. யார சக்கரவர்த்தின்னு சொல்றதுன்னே தெரியல. இவரு தன்னை அடிமைங்கிறாரு, அவரை பிரபுங்கிறாரு, அவரு கொடுத்த தமிழை இவர் எழுதுனுங்கிறாரு. நம்ம ரெண்டையுமே பார்த்தா எதை சொல்ல முடியாம திக்கும் காடி நிற்கிறோம். அவரு என்ன பண்றாரு, கந்தரந்தாரி பாடுறார். அந்த அந்தாதி தோன்றியதற்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஒரு தடவை சனியூர்னு ஒரு ஊரு, அந்த ஊர் பக்கம் போகும் பொழுது ரொம்ப பேர் ஒரு காதோட வராங்க, ரொம்ப புலவர்கள் ஒத்த காதோட வராங்க. அருணகிரியார் அந்த பக்கம் போறார். ஏண்டா ஒத்த காதோட வரீங்கன்னு கேட்டார். இந்த ஊர்ல ஒரு சனி இருக்கு, அந்த சனி கிட்ட போட்டி போட போனோம்னா அந்த போட்டியில தோத்து விட்டா ஒத்த காதை அறுத்து போடுவோம். அந்த மாதிரி அந்த போய் நாங்க மாட்டிட்டு ஒத்த காதை அறுந்தோம்னா இத்தனை பேர் இருக்கணும். என்னை முருகா, உன் தமிழை ஓதுவதற்கு இப்படியா? அறியாதவனுக்கு அறிவிக்க வேண்டியதானே குருவின் கடமை. தண்டனை கொடுப்பது நியாயமா? நான் சென்று வருகிறேன் போனேன். யாருக்கு? அந்த சனிக்கு. நான் கடைசியில பேர சொல்றேன். உள்ள போனேன். வந்த உடனே அடியேன் வந்திருக்கிறேன். போய் உத்தரவு வாங்கிட்டு வராங்க சிஷ்யர்கள். யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களை பார்க்க வந்திருக்காரு. வந்த நட்பம் என்னவோ கேட்டு வாங்க. ஒரு சொல்றார், இல்ல நான் வந்து விவாதம் பண்றதுக்காக வாதம் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? நம்மளுடைய நிபந்தனைகளை அவர் அறிவாரோ? கேட்டுவாங்க. போனா நிபந்தனைகளை அறிவீரோ? அறிவே இல்லை. மறுபடியும் வர, அதற்கு இசை உண்டோ? கேட்டுவா. இசை உண்டுன்னு சொன்னா வருகன்னு 2 பலகை போட்டேன். இந்த பக்கம் ஒரு பலகை, இந்த பக்கம் ஒரு பலகை போட்டாச்சு. முள்ள இருக்கிறதுக்காக எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அருவா வச்சிருப்போம். நீண்ட குச்சி இருக்கும், நுனியில ஒரு அருவா இருக்கும், மடங்கி அதை மாரி ஒரு அருவாலை வச்சு ஞாபகம் காது நல்லா அழகா இருக்கா அறுக்கிறதுக்கு, அதுல அருவாலை மாட்டி விட்டுட்டு பாடலை நீ பாடுகிறாயா அல்லது நான் பாட? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய. சரி, நீயே பாடு, நான் பொருள் சொல்றேன் அப்படின்னு. கந்தரந்தாரி முதல் பாட்டை தொடங்கிட்டார். 2வது பாட்டை தொடங்கினார். இவரும் மாபெரும் சம்பவம் தான். பாடலுக்கு பொருள் சொல்லிக்கிட்டே வர, முருகா, நான் இவரோடு போட்டியிட வரவில்லை. தமிழ் அறியாதவனை தண்டிக்கக்கூடிய நிலையிலிருந்து நீதான் முருகா காப்பாற்றணும்னு
ஒரு பாட்டு எழுதுற, திதித்தத்தை தாதிதி தீதிதோ திதிதாதை. சொல்ல முடியுதோ? திதித்தத்தை தாதிதி தீதிதி திதிதாதை அப்படின்னு தொடங்கி ஒரு 4 அடி பாடலை சொல்லிவிட்டார். யாரு கொடுத்தது? முருகப்பெருமான் அருணகிரி பெருமான் மூலமாக இந்த தமிழை தமிழ் புலவரை காக்க கொடுத்தது. யாருக்கும் அசைஞ்சு கொடுக்காத ஒரு ஜாம்பவான் அவர்கள் தான் வெளிப்படுத்துகிறார்கள். என்ன பண்ணார்? அடியன் மன்னிச்சுங்கோ, இந்த பொருளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோ ஏங்காத அந்த மாதிரி நியாயமானங்களும் இருந்திருக்காங்க. ஆனா அருணகிரியார் இது ஒரு கதை நியாயமான இருந்திருக்கான். உடனே சொன்னா அதுக்கு பொருள் கேட்டார். நீங்க சொல்றேன், திதி தை தை என்று ஆடக்கூடிய சிவபெருமானுடைய மகனாகிய முருகப்பெருமானே அப்படின்னு அந்த சொல்ல ஒண்ணா தத்தகாரத்தை பிரிச்சு அதுக்கு அழகுபடுத்தி சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார். அப்படி தோன்றியதுதான் கந்தர். இது எது? யாமா மானி யாமா மா யாமா மானி யாமா மா. இப்படி படிச்சாலும் ஒன்னா வரும், இப்படி படிச்சாலும் ஒன்னா வரும். இதுக்கு பேரு யமக அந்தாதின்னு பேரு. இது போல நீரோட்ட அந்தாதி, யமக அந்தாதி எல்லாம் அந்த காலத்துல பெரும் புலவர்கள் பாடு. இது ஒண்ணு. அதுபோல அருணகிரியாருடைய காலத்துல சம்பந்த ஆண்டான ஒரு சனி. இது நீங்க அருணகிரியார் படம், பழைய படம் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் தெரியும். இந்த கதைகளை எடுத்து அவங்க படமா ஆக்கி ரொம்ப சுவையோடு கொடுத்திருக்காங்க. வாரியார் சுவாமி இதை ஒரு நாடகமாவே எழுதி கொடுத்திருக்காங்க. வாரியார் சுவாமி அதுல சம்பந்த ஆண்டான என்ன பெரிய மந்திரம், காளி உபாசகம். என்ன மந்திரத்தோட வச்சிருந்தா உருட்டு இருக்கும். மந்திரத்தை அரசாட்சியோட சேர்த்து அரசனை தலைக்குள்ள கொண்டு வந்தாங்க. யாரு மாதிரி சொல்லுங்க. பாண்டிய மன்னன் சமணர்களால் ஆட்பட்டு பாண்டி நாட்டையே, தென்பாண்டி நாட்டையே சமண நாடாக மாற்றும் பொழுது என்ன ஒரு கேள்வி கேளுங்க. மனைவி ஒரு மதம், கணவன் ஒரு மதம். மனைவி சமண சமயம், மனைவி மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசி வளவர் பொன்பாவை வரிவலை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி சோழர் குலத்து மகாராணி. வளவர்கோன் பாவை, வளவர்கோன் பாவை சோழ நாட்டு பெண். பாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசி. இதுக்கு பேர் புறநீர்மை பண்ணு. விடியற்காலைக்குரிய விடியற்காலத்துக்குரிய பொருள். இதுக்கு பேர் பூபாலம் என்று பெயர். பூபாலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? புல் ஆலம் பூபாலம். இன்னைக்கு கூட சரவண வீட்டுல அந்த அம்மா சொன்னாங்க, என்ன நேரம் அடிச்சாங்க அப்படின்னு சொன்ன, கோழி கூவுதுங்கன்னாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ கோழி பண்ண இருக்கு, கோழி கூவுது கரெக்டா. எங்க தஞ்சாவூர் ஏரிக்கும் இதுக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம். ஆனா கோழி கரெக்டா சிங்கப்பூர் டயத்துக்கு அது கூவுது. புல்லாலம் பறவைகள் அந்த நேரத்தில் அந்த புல்லாலம் செய்யக்கூடிய நேரத்தில் தோன்றுவது பூபாலராகும். புறநீர்மை பண், நீர்மை என்றாலே அடக்கு. பண்ணின் நீர்மை, தமிழின் நீரின்மை பேசி தாளம் வீணை பண்ணி ஞானசம்பந்தர். தமிழுடைய அடக்கு என்ன தெரியுமா கேட்பார். எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு,
அறுதி, முடிப்பு, இது போன்ற பல 11 நீர்மைகள் உண்டு. ஒரு பாட்டை எடுக்கிறது எப்படி, கொண்டுட்டு போறது எப்படி, முடிக்கிறது எப்படி, அல்ல இலையை மாற்றுவது எப்படி, கிரகமேதம் பண்ணுவது எப்படி, பன்னு பெயர்த்தல் பண்ணுவது எப்படி, இதெல்லாம் 11 வகையான இசை இலக்கணம். இத எளிமையா படிப்பர். தமிழின் நீர்மை பேசி, இந்த நீர்மை எதுங்கிறத நாங்க தேடிட்டு உட்கார்ந்து தாளம் வீணை பண்ணி சர்வசாதாரணமா தமிழுக்கு கொட்டிட்டு போனவர் ஞானசம்பந்தர். தெய்வத்தினுடைய திருவருள் இந்த மண் செழிக்க, இந்த தமிழ் செழிக்க, நம் திருமுறை செழிக்க வளம் பெற கொடுத்த தமிழ். அதை உணர்ந்தவர் அன்னை. என்ன பாடுறார்? அந்த சம்பந்த அண்ணன் வரும்போது மதத்தை பற்றி எடுத்துக்கிட்டான். இங்க வந்தது மாதிரி 2 வரலாறு நினைச்சு பாருங்க. குலச்சிறையார் மூலமாக மங்கையர்க்கரசியார் திருமுறை காட்டில் இருந்த திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டை காக்குவதற்காக அழைத்து வர சொன்னார். அப்பதானே அழைத்து வர சொல்லும் பொழுது நாடும் கோலும் இன்று நன்றாக இல்லை. அவர்களோ 8000 சமணர்கள். ஒரு சமணன் செஞ்சதுக்கே என்னால ஒரு சில சமணன் செஞ்சதுக்கே என்னால தாங்க முடியாம பட்டு வந்தேன். ஐயோ சின்ன குழந்தை. ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் பொண்ணா இருந்தன. கதவு திறக்கவும் மூடவும் பாடிய பாடல்களுக்கு பிறகு குலச்சிறையார் நீங்க பாண்டி நாட்டுக்கு வரணும்னு அழைச்ச உடனே இன்னைக்கு நாளும் போலும் நல்லா இல்லை. அப்ப பாடினது எது? வேயொரு தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. அந்த ஒரு சொல்லுக்குள்ளையும் பேராசிரியர் வீணை வாசிச்சுன்னு சொல்லாம வேயொரு தோழி பங்கன் இருக்காரு சிவகிருஷ்ணன். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. நான் எழுதுனா வாசிச்சுட்டு தான் எழுதுவேன். தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் 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 வியாழன் அல்ல வியாழம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2ம் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல இவ்வளதையும் பாடிக்கிட்டு சொன்ன எல்லாம் நல்லதான் இருந்தாங்க. என்னதான் நேற்று கூட சொன்ன பாருங்க. என்ன ஒருத்தர் சொன்னார் ஒரு வருஷம் எங்க உனக்கு உச்ச சனியாங்க. நான் உடனே சொன்னேன் சனிக்கு தான் உச்சம், எனக்கு இல்லையா. நான் தேவாரத்தோட வாழ்க்கை திருமுறையோட வாழ்க்கையா. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியாதவர்க்கும் இகவை என்போடு பொங்கோடு அமையும் மார்பிலங்க எரிதேறி ஏழையுடனே பொன்புதை மத்த மாலை புனற்றூடி வந்த குளமே புகுந்த அதெல்லாம் 9 ஒன்றோடு 18 7 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே. இதுக்கு என்ன போல் அருள்பதிகம். சரவணனும் அவங்க துணைவியாக காரை ஓட்டும் பொழுது இதை பாடிதான் ஓட்டுறேன் நினைச்சேன். ஆஹா திருமுறை காட்டக்கூடிய வாழ்க்கை ஆசரு நல்ல நல்ல ரெண்டு சொல் போடுறாரு பாருங்க.
நம்ம என்ன சொல்லுவோம்? அடுக்கு தொடர், இரட்டை கிளை. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் இடமே. அருணகிரியா நாதன் செய்யும் சொல்லுங்க, அடுத்த சொல்ல. வினைதான் என் செய்யும், நாதன் செய்யும் வினைதான் என் செய்யும், நாடி வந்த போல் என் செய்யும், நாடி வந்த போல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும், தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே வந்து தோன்றினேன் நாதன் செய்யும், சண்முகம் என் கண் முன்னே வந்து தோன்றும் முன்னே வினைதான் என் செய்யும், சண்முகமும் என் கண் முன்னே தோன்றும் முன்னே என்னை நாடி வந்த நாடி வந்த நாடி வந்த கோல் என் செய்யும், சண்முகம் என் கண் முன்னே வந்து தோன்றும் பொழுது ஒரு கூற்று என் செய்யும். அடிச்சுவடு தெரிகிறதா? சம்பந்தர் அடிச்சுவட்டில் ஞானசம்பந்த பிள்ளையார் பயணித்தது. அதே மாதிரி சம்பந்தர் மதுரையில் உள்ள நுழையில இருந்த இடத்துக்கு தீ வச்சான் பாவிங்க. பையனே சென்று பாண்டியருக்கு ஆகுகிறார். ஐயோ தீப்பத்தி எரியுதே, நம்ம இருந்த அரக்கு வந்திருக்கக்கூடிய மாளிகையில தீய வச்சுட்டாங்களே, தீய வச்சுட்டாங்க. உங்களுக்கு வருத்தப்படாது. பையவே சென்று, ஏன் பையவே சென்று சொன்ன? அவன் பாண்டியன் மட்டும் இல்ல, மங்கையர்கரசியின் இல்லையா? அவன் செஞ்ச தப்புக்காக கண்ணகி மாறி தேரா மன்னா செப்புவது கூட என் எதிர் சபைக்கு இமையோர் வியப்போ புல்லூர் குடும்பம் குத்தவன் என்றையும் நல்ல எல்லாரையும் அடிச்சுட்டு சொன்னால அந்த மாதிரி சொல்ல. பையவே சென்று இது மூல காரணி யாரோ, தீ தீ வைக்கிறதுக்கு காரணமாக யார் இருந்தாலும் எது செஞ்சாலும் அரசு தலையில தான் விடும். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுங்க, போய் அவனை பிடிச்சுக்க போ. பிடிச்சுக்கிடுச்சு. அப்பதான் மந்திரமாவது நீர், வானவர் மேடது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துவர்வாய் உமைமங்கள் திரு ஆளவாயாம் திருநீரை காந்தார பண்ணல திருநீற்றுப்பதி பாடி ஒரு பக்க அனல்வாதத்தை நீக்கினார். அவருடைய வெப்பு நோயை. அடுத்தது என்ன? புனல்வாதம். புனல்வாதம் ஆத்துல எழுதி ஏடு போடுது. அப்ப தோன்றியதுதான் வாழ்க வானவராணினம் எழுகதான் புனல் வெந்தனும் போங்குக ஆழ்க தீயது அல்லாத அரண்நாமம் சூழ்க வையம் துயர்த்திருக்கவே. அனல்வாதம். அதுக்கு முன்னாடி நடந்தது இது புனல்வாதம், அனல்வாதம். மந்திரத்தை எழுதி தீயில போடணும். நேற்று கூட சொன்னாரு, போகமாட்ட பூன்மலையால் என்று கயிறு சாத்தி எடுத்து பதிகத்தை எடுத்து வைத்து அந்த திருநள்ளாறு பதிகம் வந்த பொழுது அந்த போகமாட்ட பூன்மலையால் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை அந்த தீயிலே போட்டார். அதனால அந்த பதிகத்துக்கு பெயர் பச்சை பதிகம். பேரு அருணகிரியார் அந்த ஊர்ல போய் பாடும் பொழுது பச்சை ஒன்கிரி மங்கை, பச்சை ஒன்கிரி மங்கை என்பார். அனல்வாதம், புனல்வாதம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து தென்தமிழ் நாட்டை சைவ நாடாக திருநீர் பூசிக்கொள்ளக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அடியார் மக்களை காத்த அந்த வரலாறு போல மந்திரவாதி கிட்ட பிரபுட தேவங்கிற மன்னன் மாட்டிக்கிட்டான் திருவண்ணாமலை.
அருணகிரியார் காலத்துல வாழ்ந்த மன்னன் பெயர் புறப்புட தெய்வம். புறப்புட தெய்வம் இன்னைக்கும் வரலாற்று சுவட ஊர்ல புறப்புட தெய்வம். மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிர நாயனாரையும் ஞான சம்பந்த பெருமான் மானுடரை போற்றி பாடிவது போல ஞான சம்பந்தர் 2 மானுடரை தான் பாடி இருக்கார். யாரு? ஒருத்தர் மங்கையர். இது பேர்கள் வரும் போற்றி பாடுவது. மங்கையர்க்கரசி, பலவர்கோன் பாவை, பரிவளைக்கை மணமானி, பங்கைய செல்வி, பனிமாதேவி, பணி செய்து பாரிடம் பரவ, பொங்கடல் ஊர்வன் பூதநாயகன் என்று அம்மையாரையும், அடுத்த பாடலில் குலச்சிறையாரையும், அதுக்கடுத்த பாடலில் அம்மையாரையும், அதுக்கடுத்த பாடலில் குலச்சிறையாரையும் பாடி பாடி கடைசி பாடல 2 பேரையும் சேர்த்து பாடி அந்த தமிழை சைவ தென்தமிழ் நாட்டில் சைவத்தை வளர்த்த அந்த 2 பேரை பற்றி பாடினார். மானுடத்தை மதித்து போற்றிய மாபெரும் மாபெரும் பெரியவர் ஞானசம்பந்தர். அதுபோல அருணகிரியார் இந்த இடத்துல பாருங்க, அந்த சம்பந்தான் மாபெரும் மந்திரவாதி, மிகப்பெரிய மந்திரம். கோயிலுக்கு பல்லக்குல வரா. இது இப்ப நான் சொல்லக்கூடிய கதை வாரியார் சொல்றேன், அமைத்து கொடுத்த நாடகம். பல்லக்குல வர, பல்லக்குல வரும்பொழுது பார்த்தா அருணகிரியா திருவண்ணாமலையில அந்த கிளி கோபுரத்துக்கு கீழே பார்த்தா, இப்படி நிமிர்ந்து பார்த்தா, ஆண்டவனை வணங்குவதற்கு இவ்வளவு ஆடம்பரமா நினைச்ச பல்லக்கு முறிஞ்சது, கீழே விழுந்தான். பாம்பின் தான் பாம்பு. அவன் என்ன நினைக்கிறான், இது எதனால நடந்தது? அதை உட்கார்ந்துருக்கான ஒரு சன்னியாசி இவனாலதான் நடந்ததுன்னு முடிவு பண்ணான். இவனை தீர்த்து கட்டாதவர்கள் இவனும் பண்ண முடியாத முடிவு பண்ணான். அரசுகிட்ட சொன்னான், எப்படியா தீர்க்கறதுக்காக கொண்டு வரும் பொழுதுதான் அவன் மனைவிக்கு நோய் நீக்க பாரிஜாத மலரை கொண்டு வருவதற்காக ஒரு ஆளை அனுப்பணும்னு சொல்லி, அதுக்கு அருணகிரியாரை அனுப்பணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து பாரிஜாத மலரை கொண்டு வருவதற்கு கோயிலுக்கு பின்புறத்துல தன் உடலை கடத்தி விட்டு செத்து கிடந்த ஒரு கிளி உருவில் தன் உயிரை புகுத்தி கொண்டு போய் பாரிஜாத மலரை எடுத்து வந்தார் என்ற வரலாறெல்லாம் சொல்வது உண்டு. அது மாதிரி இந்த இந்த பிரபுதேவ மகாராஜன் அவருக்கு இவருக்கு ஒரு போட்டி. அப்ப இருவரில் யார் பக்கம் நான் இருப்பது என்று மன்னன் தேடுகிறார். அப்ப என்ன மந்திரவாதி சொல்றா, நான் வணங்கும் காளி தேவியை உங்கள் அனைவரும் முன்னால் வந்து காட்டுகிறேன். அதுபோல் அவர் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை அனைவரும் முன்னால் வந்து காட்டுகிறேன். உடன்பாடு சரியான கேட்டான், உடன்பட்டுட்டார். அதுவும் முருகப்பெருமான் திருவருள் வருகிறேன். நாள் குறிச்சாச்சு, நேரம் குறிச்சாச்சு. மந்திரவாதி பூஜை பண்றார், காளி தேவி பிரசன்னமாக்குறார். ஏன் அழைத்தாயின்னு கேட்கிறார். நாளை காலையில சபையில உன்னை வாணி கூப்பிடுவேன், எல்லாரும் முன்னால வந்து நீ காட்டினார். உடனே காளி தேவி சொன்னா, உன் மந்திரத்துக்கு இந்த நிமிஷம் வரை கட்டுப்பட்டு இருந்தேன், நீ தவறான முறையில் பயன்படுத்துகிற. நான் முதல்ல சொல்லிட்டேன், வாரியார் எழுதி வச்ச நாடகம் பயன். இனிமேல் நான் வரமாட்டேன், வந்தால் உன்னை கொண்டு விடுவேன், என்னை அழைக்காது. பரவாயில்ல, நீ வரல, நானும் பரவாயில்ல. அருணகிரி முருகப்பெருமானை அழைப்பார், அவரை வரவிடாமல் நீ தடுத்து ஈக்குவல் ஆயிடுங்க, தடுத்து. சரி, அது உனக்காக செய்கிறேன், இதற்கு மேல் நீ அழைக்கப்படாது, செய்கிறேன். அருணகிரியார் திருமாவளை பார்த்தீங்கன்னா தெரியும், அழைப்பார் 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 அழைப்பார், வரமாட்டார்.
கடைசியில ஏண்டா வரலன்னு இவர் ஞானக்கண்ணில் பார்க்கும் பொழுது பார்வதி தேவி அந்த குழந்தையை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு வச்சிருப்பா. அப்ப எதுக்கு மயில் ஆடும், அப்பொழுது பாடியது மயில் விருத்தம் என்று சொல்லப்படும். பிறகு அதே திருப்புகழ்ல வரும் பொழுது அந்த மயிலுக்கு ஒரு ஆடல் எழுதுவார். முந்து தமிழ் மாலை கோடி கோடி, எது முந்து தமிழ் மாலை, முந்து தமிழ், நமக்கெல்லாம் பிந்து தமிழ், அங்க முந்து தமிழ். முந்து தமிழ் மாலை கோடி கோடி, சந்தமோடு நீடு பாடி பாடி, சந்தமோடு நீடு பாடி பாடி, முஞ்சர் மனை வாச தேடி தேடி உடலாதே. என்ன தெரியுமா? தமிழ் அறியாதவன் தமிழை போய் பேசி பாடி அவன் வாசல் நின்று கேவலப்பட்டு தமிழையை கேவலப்படுத்தான். முந்து தமிழ் மாலை கோடி கோடி, சந்தமோடு நீடு பாடி பாடி, முஞ்சர் மனை வாச தேடி தேடி உடலாதே. திந்தி திமி தோதி தீதி தீதி, திந்தி திமி தோதி தீதி தீதி, தந்த தன தான தான தான, செஞ்சனது சேர்ந்து தாளத்தோடு நடமாடும் என்று மயில் ஆடலுக்கு ஆடும் மயிலே அழகும் மயிலே துள்ளி துள்ளி ஆடிவா, ஆனந்த மயிலே அழகு மயிலே துள்ளி துள்ளி ஆடிவா. இது செல்வக்கண்ணனுடைய எழுதுற பாட்டு. புரியுதுங்களா? ஆடும் மயிலே அழகு மயிலே துள்ளி துள்ளி ஆடிவா, ஆனந்த மயிலே அழகு மயிலே துள்ளி துள்ளி ஆடிவா. அவர் ஒரு நீண்ட பாட்டை நாட்டியதுக்காக உட்கார்ந்து இருந்த ஒரு பெரிய கூட்டத்தில், ஐயா ஒரு பாட்டு மயில் பாட்டு எழுதி கொடுங்கன்னு எழுதுறாங்க. கிடுக்கிடுன்னு சொல்லி எழுதி முடிச்சான். டான்ஸ் ஆடிட்டான். எங்கேருந்து எடுத்தேன்? முந்து தமிழ் மாத்து திதி மீதோதி தீதி தீதி, அந்த சந்தையா அதுல கொஞ்சோடு எடுத்துக்க. அமிர்த கவி தொடைப்பாடன்னு கேட்டார் இல்லையா, அதுல நான் கொஞ்சோடு எடுத்துருக்கேன். திந்தி திமி தோதி தீதி தீதி, திந்தி திமி தோதி தீதி தீதி, திந்தி திமி தோதி தீதி தீதி, திந்தி திமி தோதி தீதி தீதி. அதை 100 வகையா பிரிக்கணும். அங்கேருந்து இந்த மெட்டை திருடி தான் நாங்க எழுதுவோம். தந்ததன தான தான தானே, செஞ்சனது சேர்ந்து தாளத்தோடே நடமாடும், செஞ்சனது சேர்ந்து தாளத்தோடே தாளத்தோட ஆடும். இந்த பாட்டு மயில் ஆடணும்னு அம்மா விட்டா புள்ள பறந்து வந்தது. இன்னைக்கும் திருவண்ணாமலையில கம்பத்து இளையார் சன்னதியில் இருக்கு. அழகிரி பெருமானுக்கு அதல சேட நாராட அபின காளி தானாட, அதல சேட நாராட அகில மீறு மீதாட, அபின காளி தானாட அவளோடன். என்ன பண்ற? முருகப்பெருமான் ஓடி வந்து காட்சி தர வர நில்லுப்பா. ஒரு பக்தனுக்காக அம்மாவுடைய அரவணைப்பையும் மீறி வந்தன்னு ஒரு படிபாவம் உனக்கு வர. நீ உள்ளபடியே இந்த பக்தனுக்கு செய்வது உண்மையாக இருந்தால் நீ சந்தோஷமா ஆடிட்டு வரணும். உங்க அம்மா சந்தோஷமா ஆடிட்டு வரணும். உங்க அப்பா சந்தோஷமா ஆடிட்டு வரணும். உங்க அண்ணன் சந்தோஷமா ஆடிட்டு வரணும். உங்க மாமா சந்தோஷமா ஆடிட்டு வரணும். உங்க மாமியார் சந்தோஷமா ஆடிட்டு வரணும். இத்தனை பேரும் சந்தோஷமா ஆடிட்டு வந்து இந்த பிரபுடதேவன் மகாராஜன் உலகம் ஆட நீ ஆடிட்டு வரதா இருந்தா வா, இல்லைன்னா நிறுத்திக்க. அதல்ல சேட நாராட அகில மீது மீதாட, வருகு பூத வேதாளம் அவையாட, நெடிய மாமனாராட
மீனாட்சியார் உலகம் தந்தார்ல, நெடிய மாமனாராட மனச மாமியாராட மயில் மாடி நீ ஆடி வரவேன், பிரபுட தேவ மகாராஜ உலகம் மாட நீ ஆடி வரவேணும் வரவேணும். இன்னைக்கு இந்த காட்சி இருக்கு. இங்க தென்பாண்டி நாட்டுல பாண்டியனை மீட்டெடுத்த ஞானசம்பந்தரும் திருநீரை வாழ வைத்த ஞானசம்பந்தரும் அருணகிரியார் காலத்தில் நிலைநாட்டிய அந்த வரலாறும், பிறகு வடநாய் மலைக்கு சென்று பாரிஜாத மலரை எடுத்து வந்து கொடுத்து அதன் மூலமாக கிளிகோபுரத்தில் இருந்து இன்றும் கந்தரனுபூதி பாடி இன்றும் கிளிகோபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற முருக அடியாருடைய நம்பிக்கை இன்றும் நிலைக்கிறது. ஆடும் பரிவில் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலர்ந்தாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழி. அருள்கிறார். அவர் பாடியவற்றை என்னை சொன்னது மாதிரி சைவ திருமுறைகள் 12 என்பது போல முருகவேல் 12 திருமுறைகள் கூட. இதை அமைத்துக் கொடுத்தவர் தணிகை மணி செங்கல்வராயர் பிள்ளை. அவர் யார் என்று சொன்னால், இந்த திருப்புகழ் ஏடுகளை எல்லாம் தொகுத்து கொடுத்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையினுடைய மகன். அதுல 6 படை வீடுகள் மீது எழுதப்பட்ட 6 திருமுறைகள், ஏனைய தலைகள் மீது எழுதப்பட்ட 7ஆம் திருமுறை. இந்த ரெண்டிலையும் சேர்த்து 1361 பாடல்கள் இருக்கிறது. ஞானசம்பந்தர் பதிகத்தில் 385 4000 சொற்ற பாடல்கள் இன்னைக்கு இருக்கின்றன. 8ஆம் திருமுறை திருவாசகமும் திருச்சிற்றம்பல கோவை. கொஞ்சோண்டு திருக்கோவைங்கிறத கொஞ்சோண்டு உள்ள முடிஞ்சிட்டு இதை சொல்ல ஆரம்பிங்க. கொஞ்சம் பேருக்கு வெளியில வர. திருச்சிற்றம்பல கோவை 8ஆம் திருமுறை. அங்க முருகவேல் 12 திருமுறையில கந்தர அந்தாதியும் அருணகிரியார் படைத்த கந்தர வில்லிபுத்தூர் ஆழ்வாரோடு வாதிட்டு பாடிய கந்தரந்தாதியும் கந்தரன் நாதன் செய்யும் வினைதானின் செய்வதற்கு பிறகு கந்தர அலங்காரம். அதுவும் மொய்தாரணி குழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான், பெரிய வாரணம் போர் கைதான் 20 உடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் வருகும் உமையால் பயந்த இலக்கியமே என்று பாடிய கந்தரலங்காரம் 8ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை நம்மிடம் திரு இசைப்பா. திரு இசைப்பா நாளை தினம் அது பாடிய அதில் இருக்கக்கூடிய பஞ்சமப்பன் பாடிய சூழலை சொல்லி திரு இசைப்பா. அதுபோல முருகவேல் 12 திருமுறையில் கந்தர அனுபூதி திருவகுப்பு பாடல்கள், திருவகுப்பு பாடல்கள், வகுப்பு பாடல்கள். இது திருப்புகழ் விட கடினமானது. திருவகுப்பு பாடல்கள். 10ஆம் திருமுறை திருமந்திரம் இங்கே, அங்கே கந்தர அனுபூதி. 11ஆம் திருமுறை 40 பிரபந்தங்கள் கொண்ட 1300 சொற்கள் பாடல்கள் இங்கே. அதுபோல பல்வேறு பிரபந்தங்கள் அங்கே. 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமான் கொடுத்த 4286 பாடலும் கொண்ட அந்த மாபெரும் காப்பியம் போல அங்கே செய்தொண்டர் புராணம். இங்கே திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம் தோன்றுவதற்கு மூலமாக அமைந்த நம்பியாரூர் பாடிய திருத்தொண்டர் தொகை போல அங்கே செய்தொண்டர் தொகை உண்டு. இங்கே தில்லைவாழ் அந்தனர் அடியாருக்கும் அடியேன் இங்க தொடங்கும்.
அங்க திருச்செந்தூர் வாழ் அடியாருக்கும் அடியேன் என்று அங்கு தொடரும். அங்கு இங்க ஒரு திருத்தொண்ட தொகை உண்டு, அங்கு ஒரு செய்தொண்ட தொகை உண்டு. இங்கு ஒரு திருத்தொண்டர் திருவந்தாரி நம்பியாண்டார் நம்பி படைத்தது உண்டு, அங்கு ஒரு செய்தொண்டர் திருவந்தாரி உண்டு. இங்கு ஒரு திருத்தொண்டர் புராணம் உண்டு, 3333 பாடல்கள் கொண்ட செய்தொண்டர் புராணம் உண்டு. இதுல இங்கே முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தர், அங்கே அங்கே முதல் 10 திருமுறைகள் அருள்கிறார். முன்னவரை விட பின்னால் சென்றவர் இன்னும் அதை பல்கி பெருக்கி விட்டார், விரிவுபடுத்தி விட்டார். கந்தர் அனுபூதி என்றும், கந்தர் அலங்காரம் என்றும், கந்தரந்தாரி என்றும், வேறு விருத்தம் என்றும், மயில் விருத்தம் என்றும், சேவ விருத்தம் என்றும், திருவகுப்பு பாடல்கள் என்றும் படைத்து திருஞான சம்பந்தர் அடிச்சுவட்டில் தோன்றிய தாள செல்வராக திருஞான சம்பந்தர் தாள வேந்தர், சக்கரவர்த்தி. நான் சொல்லல, பூமிக்கே பிரபு, பூமிக்கே பிரபுன்னு அவரே சொல்லிட்டார். இந்த 2 பேரையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது என்ன வருது? ஒருவர் சக்கரவர்த்தி, இன்னொருத்தர் தாள செல்வர். அவரிடம் இருந்து வந்த ஒரு பிள்ளை. தாளவேந்தரும் தாள செல்வருமாக இருந்து சைவ புகழை வளர்த்தது போல முருகு புகழ் பாடக்கூடிய 12 திருமுறைகள் உண்டு. இங்க சைவ அடியார்களுக்கு திருநாவலூரில் திருத்தொண்டர் கோயில் இருப்பது போல இந்த திருச்சிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறையூர் போற வழியில செய்தொண்டர் கோயில் என்று ஒரு கோயில் உண்டு. இங்கு தனியடியார்கள் 63 பேர், அங்கே தனியடியார்கள் 66 பேர். இங்கு தொகையடியார்கள் 9 பேர், அங்கு தனியடியார்கள் 12 பேர். 78 பேருக்கு ஒரு தனி மனிதர், ஒரு ஜவுளி வியாபாரி. அவர் மனசுல என்ன தோன்றியதோ தெரியல, ஒரு கோயிலை கட்டி வழிபாடு செய்து இன்று செய்தொண்டர் கோயில் என்று வைத்து அதுல செங்கல்ராய பிள்ளைக்கு சிலை, வடக்குப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளைக்கு சிலை, பாம்பன் சுவாமிகளுக்கு சிலை, கிளிக்கணி பாடினாரு வள்ளிக்கான அன்பேரை வழி போக்கு சொன்னாலும் உள்ளம் குளிருதடி கிளியே உன்மத்தமாகுதடி அவருக்கு சிலை. அருணகிரி நாவில் பழக்கம், அந்த திருப்புகழ் முழக்கம். அருணகிரி நாவில் பழக்கம், அந்த திருப்புகழ் முழக்கம். சிலர் அடியார்களான மொழிபோதலில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும், அண்டம் உடைக்கும். என்ன தெரியுமா? காவடி சிந்து, காவடி சிந்து. அருணகிரி நாவில் பழக்கம், அண்ணாமலையார். அருணகிரி நாவில் பழக்கம், அந்த திருப்புகழ் முழக்கம். சிலர் அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி. இவங்க பாட திருப்புகழ் பாட்டு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காலெல்லாம் போய் செவடாக்கி. அருணகிரி நாவில் பழக்கம், அந்த திருப்புகழ் முழக்கம். சிலர் அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும், அண்டம் உடைக்கும், அண்டம் உடைக்கும், அண்டம் உடைக்கும். நன்றி, நன்றி. ஞானசம்பந்தர், திருஞான சம்பந்தர் அருணகிரி பெருமானே சொல்வது போல பூமிக்கே பிரபு. அவர் கொடுத்தது அமிர்தங்கள். அவற்றில் சிலவற்றை கொண்டு வந்து இந்த அமிர்தத்தை கொடுத்தார். இது தமிழினுடைய செழுமையை, சந்த தமிழினுடைய வளமையை, முருகு புகழ் பாடக்கூடிய இனிமையை இன்னும் காத்து வரக்கூடிய மூத்த தாள இலக்கியமாக, தமிழில் தாள இலக்கியமாக திருப்புகழ், திருவகுப்பு பாடல்கள் இருக்கிறது.
இதன் அடிப்படையில் தான் காமன் சுவாமிகள் 6666 பாட்டு எழுதினார். திருப்புகழுடைய தொடர்ச்சி. வண்ணச்சரவன் தண்டமான திருவையூர் 1,00,000 பாட்டு எழுதினார். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சென்று பாடினார். போலீஸ்கார சுப்பராய சுவாமிகள் வள்ளிக்கண்ணியை பாடினார். என்றும் வாழ்கிறது வாழ்கிறது வாழ்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் பண்களும் பாடிய சூழல்களும் இது எல்லாமே ஒரு வளர்நிலையில தான் அமைச்சிருக்கு. ஐயா 4 மாதத்துல 5 புத்தகம் வந்துடும். எதையுமே எடுத்து பாருங்க குறிப்பு, இதை வீணடிக்கக்கூடாது. காதோடு விட்டுடாம உங்க எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லி மணிவாசகர் பதிப்பகத்திலேயோ அல்லது வானதி பதிப்பகத்திலேயோ இந்த நூல் வரும் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.